ரெண்டாவது இப்போ 1,21,00,000 பேருடைய வாக்குரிமை என்ன ஆக போகுது? அப்போ ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? நியாயமாக பிஎல்ஓக்கள் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணணும், ஃபார்மை கலெக்ட் பண்ணணும், ரெண்டாவது ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இருந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான போதிய நேரம் ஏன் கொடுக்கல? இப்போ உங்களுடைய அவசர கதியால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு? இது மட்டும் இல்லாமல் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்போ இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனை, இப்போ குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துட்டோட இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ புயல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிஎல்ஓ இருக்காங்களே, இவங்களாம் மக்களுடைய நலன், இப்போ அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, இப்போ அவங்களோட இதுக்காக போய் வேலை செய்வாங்களா? இல்லை நான் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டிசம்பர் 4 தான் லாஸ்ட் டேட்டு, அதனால நான் அதுக்குள்ளே ஃபில்அப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க போவாங்களா? ஸோ இந்த பணி இன்னும் தொய்வாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் பண்டிகை காலங்கள் வருது, அதாவது நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது. ஸோ இன்னும் இது தொய்வாக நடைபெறும். ஆக இந்த 1 மாத காலம் அப்படின்றது போதாது, நீங்கள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, குறைஞ்சது ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு திமுக ப்ளஸ் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து உச்சநீதிமன்றத்தை போய் நாடினாங்க. ஆனாலும் எஸ்ஐஆர் நடைமுறை நடக்கட்டும், இதுக்கான உரிய விளக்கம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் 1 கோடிக்கும் அதிகமானவர்களுடைய வாக்குரிமை கேள்விக்குள்ளாகி இருக்கு. இப்போ இவங்களாம் நான் டிசம்பர் 4க்குள்ள சப்மிட் பண்ணிடுவாங்களா? அப்படி சப்மிட் பண்ணாலும் அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா?